வெயில் காலத்துல தான் அதிகமா வந்து வெப்பாலை இலை வந்து பூ பூக்க ஆரம்பிக்கும். பார்க்கறக்கே ரொம்ப அழகா இருக்கும். இந்த காட்டு மல்லி பூக்கள் மாதிரி அப்படியே கொத்து கொத்தா அவ்வளோ அழகா மரம் ஃபுல்லா பூக்கள் பூத்திருக்கும். ஒரு சில மரங்கள் வந்து நல்லா தளிர் விட்டு இப்போ தான் ஃப்ரெஷ்ஷா வளர்ந்துருக்கு. ஒரு சில பழைய மரங்கள் வந்து ஃபுல்லா பூ வச்சு அப்படியே கொத்து கொத்தா அவ்வளோ அழகா இருக்கு. வெப்பாலை வந்து நம்ம ஊருங்கள்லலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மாடு கன்று போட்டுச்சு அப்படின்னா, அதோட மாசியெல்லாம் வந்து வெப்பாலை மரத்தில தான் கட்டி வைப்பாங்க. அதே மாதிரி வெப்பாலைய வந்து இந்த முகூர்த்த கால் சம்மந்தப்பட்டதுக்கு அதுக்கெல்லாம் வந்து பயன்படுத்துவாங்க. அ மருத்துவத்துக்கு எதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னா, ஸ்கின் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்குமே ரொம்ப பெஸ்ட்டு. இதில வந்து வெப்பாலை தைலம் வந்து தயாரிக்கிறதுக்காக பயன்படுத்துவாங்க. தேங்காய் எண்ணெயில வெப்பாலைகள வந்து இலைகள வந்து கட் பண்ணி போட்டு ஊற வச்சு வெயில்ல வச்சு வச்சு எடுத்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு வெப்பாலை தைலம் கிடைக்கும். இது வந்து ஸ்கின் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்கும் வந்து இத தேய்க்கும்போது, நம்மளுக்கு வந்து டக்குனு வந்து இது சரியாகும். இது எப்படி வளருது அப்படின்னா, கட்டிங்ஸ் மூலியமாவும் வளர்க்கலாம். அப்படி இல்லைன்னா விதைகள் மூலியமாவும் வளர்க்கலாம். விதைகள் மூலியமா பரவி பரவி நெறைய செடிகள் வந்து உருவாயிருக்கு. வெப்பாலை இலைகள் நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. அப்பப்போ கேட்குறவங்களுக்கு அனுப்பிட்டு தான் இருந்தேன். ஏன்னா மலை சைடு அதிகமா போக முடியல அப்படிங்கிறனால தான் நெறைய பேர் ஆர்டர் பண்ணியும் என்னால போட முடியல அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட்டும் ரிட்டர்ன் போட்டுவிட்டேன். இந்த டைம் கண்டிப்பா வந்து வெப்பாலை வாங்கிக்கலாம். ஏன்னா ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்க. இனி நம்ம ஃப்ரீ தான். கண்டிப்பா அனுப்பி விட்டுறலாம்.